வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கூடயும் போகும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லாரோட ஃபேவரட், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சைட் டிஷ் இது. இதை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா ஒரு 3 இட்லி 4 இட்லி சாப்பிடுவோம். அந்தளவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளான பாம்பே சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கடலை மாவு சட்னின்னு சொல்லுவாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் தாராளமாக கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இது வந்து கடலைப்பருப்பு சேர்த்தோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் வந்து கடலைப்பருப்பும் நம்ம சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வந்து இது வருந்ததும் நம்ம வந்து 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம பொடியாக கட் பண்ண வேண்டியதில்லை. ஸ்லைஸாக நீட்டமாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து 2ஆக கட் பண்ணி அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா க்ரன்ச்சியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ அது காரத்துக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் சேர்க்க மாட்டோம். ஸோ அதனால் வந்து காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா தான். அதனால் 3 பச்சை மிளகா 2ஆக வெட்டி சேர்த்துருக்கேன். ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டும் இதோட வந்து நம்ம சேர்த்துடலாம். பூண்டையும் தட்டி இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போது ஒரு 4 கருவேப்பிலை இதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும். ரொம்ப நல்லா வதங்கணுன்றது இல்லை, நல்லா வந்து பாதி அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம வந்து தக்காளி சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நமக்கு வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி போடணுன்றது இல்லை, கொஞ்சம் க்யூப்ஸாகவே நம்ம போடலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம தக்காளி வெங்காயமும் ஈஸியாக வதங்கிடும். இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா வந்து ஸ்மாஷ் ஆக வேண்டாம், லைட்டாக வந்து நமக்கு சாஃப்ட் ஆனாலே போதும் நமக்கு. ஏன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றி திரும்ப வேக வைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், இதுக்கு கலர் கொடுக்குறதே பார்த்திங்கன்னா இந்த மஞ்சத்தூள் தான். ஏன்னா மிளகாத்தூள் மசாலாலாம் நம்ம எதுவும் சேர்க்க மாட்டோம், வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். நம்மளுக்கு கொதித்தோடனே கொஞ்சம் நேரம் நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், இது கொதிக்குது. ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வச்சிட்டோன்னா அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துடும் நமக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலக்கி வச்சிடலாம். நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட்டிலாம் இல்லாமல் லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் நம்ம வந்து நல்லா தண்ணியாக வந்து கலக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், இது ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம கடலை மாவு கலக்கி வச்சாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா கொதித்து நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கடலை மாவையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காகும். ஏன்னா கடலை மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ வந்து நல்லா திக்காகும். அதனால் வந்து நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே திக்காகும். உங்களுக்கு வந்து நல்லா திக்காச்சுன்னா வந்து உங்களுக்கு இன்னொரு டம்ளர் தண்ணி வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோடனே ஒரு 5 நிமிஷம் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம பாருங்கள், மூடி போட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ அப்படியே வந்து நல்லா இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இது. ஏன்னா அந்த வாசனையெல்லாம் நல்லா போயிடணும், கடலை மாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகணும். அதனால் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நமக்கு கொஞ்சம் திக்காகவும் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ரெடியாக இருக்குது. நம்ம சூப்பராக சாப்பிட வேண்டியது தான். இறக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இறக்கிட போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான பாம்பே சட்னி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், செமையாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.